லைட் லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லைட் லெசன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கான்வெக்ஸ் மிரரோட ரே டயக்ராம் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து கான்வெக்ஸ் மிரர் ரே டயக்ராம் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் வந்து பேசிக்ஸா 4 ரூல்ஸ் சொன்னோம். அதை அப்படியே ரீகால் பண்ண மாதிரி அந்த 4 ரூல்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து கான்வெக்ஸ் மிரர்ல வந்து ரே டயக்ராம் ஃபார்ம் ஆகுது. ரே டயக்ராம் வந்து கான்வெக்ஸ்ல வந்து 2 இருக்கு. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியும் இன்ஃபினிட்டில இருந்து போல் ரெண்டுக்கும் வந்து என்ன ரே டயக்ராம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து கான்வெக்ஸ் மிரர் பேஸ் பண்ணி ரே டயக்ராம் பார்க்க போறோம். அதுக்கு ரூல் வந்து என்ன ஏற்கனவே பார்த்தாச்சு, இருந்தாலும் வந்து ஒரு ரீகால் பண்ற மாதிரி. கான்வெக்ஸ்ங்கிறது வந்து எப்படின்னா கர்வ் வந்து எப்படி இருக்கும்னா அவுட்வர்டா தான் இருக்கும். அந்த கர்வ் அவுட்வர்டா இருக்கும் போது சென்டர் பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா Pன்னு சொல்லுவோம். இங்க வந்து என்னன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரெண்டுக்கு நடுவுல வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ல வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் வந்து ரே வந்து எப்படின்னா பேரலரா வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த லைன் வந்து இப்படியே வந்து இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். மிரருக்கு வந்து வெளியில தான் இருக்கும். அப்ப அந்த பாயிண்ட் வந்து என்ன ஃபோக்கஸ் பேஸ் பண்ணி வந்து ஃபார்ம் ஆகும். செகண்ட் ரூல் எப்படி இருக்கும்னா அந்த ரே டயக்ராம் கான்வெக்ஸ்ல இருக்க மாதிரி இது எப்படி வந்து டாப் அந்த ரே டயக்ராம் பிரின்சிபல் ஆக்சிஸ் மேல எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து ஃபார்ம் ஆகும். இது MN கான்வெக்ஸ்னாவே கர்வ் வந்து எப்படின்னா அவுட்வர்டா தான் இருக்கும். இங்க எப்படி ஃபோர்ஸ் இது வந்து ஃபோக்கஸ் இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். எப்படி இது மேல வந்து இன்வர்ட் வந்து போகுது அவுட்வர்ட் போகுதோ அந்த மாதிரி வந்து இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே இங்க எப்படி வரும்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இன்சிடென்ட் ரே வந்து இப்படி ரிஃப்ளெக்டட் ஆகும். இது வந்து எப்படின்னா இந்த ஃபோக்கஸை பேஸ் பண்ணி தான் வந்து அப்படியே நான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இப்படி போகும். இப்போ வந்து கர்வ் வந்து இப்படி போயிட்டு இப்படி போறதுனால இந்த டைரக்ஷன் வந்து பேஸ் பண்ணிருக்கு. தேர்ட் ரூல் எப்படி இருக்குன்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ரூல். இதுல இந்த லைன்ல வந்து எப்படின்னா PCF இருக்கும்போது வர லைன் வந்து இன்சிடென்ட் ரேயும் ரிஃப்ளெக்டட் ரேயும் எப்படிதான் இருக்கும்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ல வந்துட்டு திருப்பி அதுலயே வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஃபோர்த் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபோர்த் வந்து என்ன ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரூல் பேஸ் பண்ணி இருக்கும். ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரூல் எப்படி இருக்கும்னா இன்சிடென்ட் ரே இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ரே இருக்க மாதிரி தான் வந்து இந்த ஆங்கிள் வந்து பேஸ் பண்ணிருக்கும். இந்த 4 ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து கான்வெக்ஸ் மிரர்ல ரே டயக்ராம் இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ளது என்னன்னா ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருக்கும்னா அட் இன்ஃபினிட்டி பொசிஷன்ல இருக்கு. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி பொசிஷன்ல இருக்கும்போது அதோட பொசிஷன் எப்படி இருக்கும், அதோட நேச்சர் எப்படி இருக்கும், சைஸ் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டில இருக்கோம்னா கான்வெக்ஸ் மிரர் வரைஞ்சுக்கணும். கான்வெக்ஸ் மிரர் எடுத்துட்டு இந்த பாயிண்ட் என்ன P போல் வந்து இது ஃபோக்கஸ் இது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பேஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த 2 ரூலை பேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 ரூலையும் வச்சு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வச்சு எழுதிடுறோம். இங்கதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஆப்ஜெக்ட் போது ஃபர்ஸ்ட் 2 ரூல் அப்ளை பண்ணோம்னா இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே இருக்கும். அதே மாதிரி இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் ரே ரெண்டு ரேயுமே வந்து எங்கன்னா ஃபோக்கஸை வந்து மீட் பண்ணும். அப்ப ரெண்டுமே வந்து ஃபோக்கஸை மீட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து லைன் சேஞ்ச் கட் ஆகுது. ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப எங்க இருக்குன்னா மிரருக்கு பிஹைண்ட்ல இருக்கு. மிரருக்கு பிஹைண்ட்ல இருக்கு. அப்ப பொசிஷன் வந்து எப்படி சொல்றாங்கன்னா பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் வந்து எங்க இருக்கு அட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ்ல இருக்கு. பொசிஷன் ஆஃப் தி இமேஜ் வந்து அட் ஃபோக்கஸ் பிஹைண்ட் தி மிரர். மிரருக்கு பிஹைண்ட்ல இருக்கு. அடுத்து அதோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா இருக்கு. நேச்சர் வந்து எப்படி இருக்குன்னா விர்ச்சுவல் எரெக்ட்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா நம்ம மிரர்ல பாக்குறதா வந்து விர்ச்சுவல். எப்படி நம்ம வந்து விர்ச்சுவல்ங்கிற போது நாட் ரியல். நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பாக்குறோம்னா அது ரியல் ஆச்சுன்னா நமக்கு இன்வெர்ட்டா தெரியும். நம்ம மிரர்ல வச்சு பார்க்கும்போது எப்படின்னா அது நேரா தெரியும். அப்ப அது வந்து விர்ச்சுவல் அப்படின்னு அர்த்தம். எரெக்ட்னா அப்ரைட், நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி நேரா காட்டுறதுதான் வந்து எரெக்ட்னு சொல்லுவோம். அதோட சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாயிண்ட் சைஸ்ல இருக்கு. இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இமேஜ் கிடைக்கும் போது என்ன பாயிண்ட் சைஸ்ல இருக்கு. அப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஹைலி டிமினிஷ்டா இருக்கு. டிமினிஷ்டா இருக்குன்னு சொல்லிக்கலாம். இதான் வந்து எல்லாம் கான்வெக்ஸ் ரூலோட ஃபர்ஸ்ட் ரூல் வந்துடும். அடுத்து கான்வெக்ஸ்ல செகண்ட் ரூல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன ஆப்ஜெக்ட் வந்து எது இருக்குன்னா இன்ஃபினிட்டில இருந்து போல்ல இருக்கு. செகண்ட் ரூல் என்ன சொன்னோம்னா இன்ஃபினிட்டி அண்ட் போல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. between infinity and pole. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கணும். கான்வெக்ஸ் மிரர்ல pole, focus, center of curvature. இப்போ இதுல எந்த ரூல் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து
ஃபர்ஸ்ட் ரூலை ஃபோர்த் ரூலை எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரூல் ஃபோர்த் ரூல் போகும்போது இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டர் ரே இருக்கும். இந்த பாயிண்ட் எங்க மீட் ஆகும்னா ஃபோக்கல் ஹெட். ஃபோர்த் ரூல்ங்கிறது வந்து இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டர் ரே வந்து அந்த சென்டர் லைனை வந்து பேஸ் பண்ணிருக்கும். அப்போ போகும்போது என்ன இங்க இருக்கு. இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொசிஷன் வந்து எங்க இருக்கு, போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் பெட்வீன்ல இருக்கு. பொசிஷன்ங்கிற போது between pole and focus. இதுவும் எங்க தான் இருக்குன்னா behind the mirror தான் இருக்கு. அடுத்த நேச்சர் எப்படி இருக்கு சொல்லி பார்க்கும்போது மிரருக்கு முன்னாடி தான் இருக்குன்னு சொல்லிருக்கோம். மிரருக்கு முன்னாடி மிரருக்குள்ள இருக்கும்போது இது வெளியில சொல்லி வச்சு இங்க தான் ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப மிரருக்குள்ள இருக்கும்போது என்ன அதுவும் வந்து எப்படின்னா விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா தான் இருக்கும். நேச்சர் நேச்சர் வந்து என்ன விர்ச்சுவல் அண்ட் எரெக்டா தான் இருக்கும். சைஸ் எப்படி சொல்லி பார்க்கும்போது என்ன இது ஹைலி டிமினிஷ்ட், அது லைட்டா ஒரு இது என்ன பாயிண்ட் சைஸ்ல இருக்கு இமேஜ் இருக்கு, இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவோம், சைஸ் வந்து டிமினிஷ்டா இருக்கு. இது ரெண்டு ரூல் தான் கான்வெக்ஸ் ரூல். இந்த 4 பேசிக் ரூல் ஃபார்மேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரெண்டு கான்வெக்ஸ் ரூல் வந்து ரே ரூல் வந்து அப்டேட் ஆயிருக்கு.